கடந்த ஆகஸ்ட் மாதம் ஆடியோ ரிலீஸ் வச்சுருந்தோம். ஆனால் பல டெக்னிக்கல் காரணங்கள்னால ஒரு 2-3 மாதம் தள்ளி வந்துட்டனால ஒரு ப்ரெஸ் மீட் ஏற்பாடு பண்ணுவோமே மௌனம் சார்கிட்ட கேட்டிருந்தேன், ரவி சார்கிட்ட கேட்டிருந்தேன். 3 மாதத்தில் நிறைய பேருக்கு எல்லாமே மறந்து போயிருக்கும், அந்த ரேஞ்சில் இருந்தது. அந்த இசை வெளியிட மிக பிரம்மாண்டமாக பொதுமக்களுக்கு எடுத்து சென்ற பத்திரிகை நண்பர் உங்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் முதற்கன் ஸ்பாட்லைட் சினி கிரியேஷன் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அகிலன் அப்படின்னு ஒரு படம் மக்களுக்கு போய் சேர்ந்தது உங்களால தான். இந்த 3 மாத கேப்பை ஃபில் பண்ணுற மாதிரி இன்றைக்கி இந்த ஒரு ப்ரெஸ் மீட் உங்களோட சந்திப்பு ஏற்பாடு பண்ண சொல்லியிருந்தேன். நிச்சயம் இது ஒரு சின்ன பட்ஜெட் படம், பெரிய படங்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இந்த படங்களுக்கு நீங்கள் பத்திரிகை நண்பர்கள் ஒரு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா நிச்சயம் மக்களுக்கு இது போய் சேரும். இந்த அகிலன் திரைப்படம் நான் முதல்ல ஒரு டாக்டரு, நான் பாட்டுக்கு ஒரு 200 பேருக்கு ஹாஸ்பிட்டல் வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ எஸ்ஏ ஹென்ரி ஜோசப்ன்ற டைரக்டர் என்னை பார்த்தார். நான் சுப்பிரமணியன் சிவா சார்கிட்ட மூர்த்தி சார்ட்டெலாம் அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்கிறேன், ஒரு படம் பண்ணணும் சார், உங்களை வச்சு பண்ணணும் அப்படின்னு சொன்னார். நான் இந்த ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வர முடியாது, அதனால் மதுரைக்குள்ளே ஏதாச்சும் பண்ணுற மாதிரி ஒரு படம், மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு செய்தி சொல்கிற மாதிரி ஒரு படம் இருந்தால் செய்யலாம்னு சொல்லியிருந்தேன். அப்போ இந்த ஒரு போலீஸ் கதையை சொல்லியிருந்தார். அட்வான்டேஜ் நான் ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட் பார்த்துக்கிட்டு ஈவினிங் அவசியம் தான். பெரும்பாலும் இந்த ஷூட்டிங் மாலை 6 மணிலேருந்து இரவு 2 மணி வரை தான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால் என்னால் ஈஸியாக 2 மேனேஜ் பண்ண முடிஞ்சது. இதுலேயும் ஒரு போலீஸ் கேரக்டர், நேர்மையான ஒரு போலீஸ் ஆஃபீஸரு, நாட்டுக்காக கடைசி அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு காமிக்கிற மாதிரி இருக்குது. இன்டர்வல் பிறகு ஒரு பெரிய சஸ்பென்ஸ் இருக்குது, ஹீரோவோட ரோல்லையே ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது. அது அந்த 28ஆம் தேதி படம் வெளியிடுற மாதிரி இப்போ ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அபிராமி மால் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக. மதுரை எம்ஆர் மட்டும் கோபுரம் ஃபிலிம்ஸ் பண்ணுறாங்க. அதனால் உறுதியாக 28ஆம் தேதி இந்த படம் வெளிவருது. இதில் நான் ஹீரோவாக ஒரு போலீஸ் ஆஃபீஸராக பண்ணியிருக்கிறேன். ஒரு சிம்பிளான ரோல் தான், அது ஒரு யதார்த்தமான ஒரு கதையை இதில் ஹென்ரி ஜோசப் படம் பண்ணியிருக்காரு. கேமராமேன் அருள் செல்வன் சொல்லி நல்லா பண்ணியிருக்காரு. இதில் படத்தோட ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இசை தான். இதில் ரெனிகுண்டா போக இல்லை நம்ம கணேஷ் ராகவேந்திர சார் இதில் பண்ணியிருக்கிறாங்க, இசை கொடுத்துருக்குறாங்க. 5 பாடல்கள். இது வெரைட்டியாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்த டிவிடினால அது குவாலிட்டி எப்படின்னு தெரியல, படத்தில் ரொம்ப நல்லா இருக்குது. இது 5 பாடுமே எல்லா கேட்டகரியும் இது பண்ணுற மாதிரி. நம்ம இசை வெளியில் கூட எஸ்எஸ்சி சார் இந்த மாண்டேஜ் சாங்கை ரொம்ப ரசித்து கேட்டாங்க. சின்மையை பாடி இந்த பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி கேட்டாங்க. ஒரு குத்துப்பாட்டு காலேஜ் பசங்களுக்காக இருக்குது. ஒரு கிளைமேக்ஸ் ஒரு சாங்கு, படத்தோட ஒரு காமெடி சாங். இது படத்தோட சேர்ந்து பார்க்கும்போது இந்த காமெடி சாங்க்கு வேல்யூ இருக்கும். 5 பாட்டுமே வித்தியாசமாக நல்லா வந்திருக்குது. டான்ஸ் மாஸ்டர்னு பார்த்தீங்கன்னா பாபி ஆண்டனி பண்ணியிருக்காரு. அவரே மைனா படத்துக்கு பிறகு இதில் அந்த குத்துப்பாட்டுக்கு டான்ஸ் பண்ணியிருக்காரு. அது படத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. இது அப்போ இது ஒரு யதார்த்தமான கதை, போலீஸ் சம்மந்தப்பட்ட படம்னால நிச்சயம் எல்லா போலீஸ்காரும் இதை பார்க்க வேண்டிய கட்டாயம் ஆக்சுவலாக இருக்குது. இதில் இது நேசமான ஒரு குழந்தை நட்சத்திரம் நல்லா பண்ணியிருந்துச்சு. 1 டேக் ஆர்டிஸ்ட்னு கூட எல்லாரும் கேள்வி பண்ணுவாங்க, ஒரே தடவைகள் எடுக்கும். நாங்கள் கூட 2-3 டேக் பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்புறம் படம்னு வரும்போது நான் புதுசாக வந்திருக்கிறேன், அதனால் மக்களுக்கு அறிமுகமான எல்லாரையும் அந்த படத்தில் கொண்டு வரணும் அப்படின்ட்டு ஒரு 13 காமெடியன்ஸ் இதில் இருக்கிறாங்க. கஞ்சாகர் பண்ணையில் இருக்கார், அவருக்கு தனியாக ஒரு 6 ட்ராக் காமெடி படத்தில். அப்போ இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு 3, இன்டர்வலுக்கு பிறகு ஒரு 3. அதனால் மக்கள் பார்த்த உடனே திரையில் தெரிஞ்ச முகம் இருந்துக்கிட்டே இருக்கும், சிரிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது சிங்கம்புலி சார் இருக்கார், அவர் ஒரு போலீஸ் கேரக்டர் படம் ஃபுல்லாக வந்துகிட்டே இருக்கார், அவரோட காமெடி இருக்குது. அசத்த போதில் மதுரை முத்து எல்லாம் பார்த்துருப்போம், அவருக்கு ஃபஸ்ட்டு படம். இதில் டிஆர் சார் படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னார், பட் படம் வெளிவர போகிறதில்ல. இப்போ அவருக்கு அது ஃபஸ்ட்டு, இது அவருக்கு ஃபஸ்ட்டு படம். அவரோட மதுரை ஸ்லாங்கில் இந்த காமெடி நிறையா இருக்குது. அதனால் மதுரை சைடு ஏற்கனவே சரவணா மருத்துவமனை வச்சு ஓரளவுக்கு அந்த சைடு சோஷியல் ஆக்டிவிட்டியில் கொஞ்சம் நாங்கள் பிரபலமாக இருக்கிறனால இப்போயே அந்த சைடு பார்த்தீங்கன்னா மதுரையில் ஃபோன் பண்ணி கேட்டோம்னா எல்லா சைடும் எங்களுக்கு ஒரு அமோகமான வரவேற்பு இருக்குது. இங்கே புதுசு, நாங்கள் யாருன்னே அட்ரஸ் இல்லாதது. அதனால் நீங்கள் பத்திரிகையாளர்களை வச்சு தான் இனிமேல் அகிலன் படம் மக்களுக்கு போனோம். இந்த தலைப்பே பார்த்தீங்கன்னா டைரக்டர் சொல்லும் போது சல்யூட் அப்படின்ற ஒரு தலைப்பு தான் சொல்லியிருந்தார். ஆனால் நம்ம இந்த டேக்ஸ் எக்ஸம்ஷன் எல்லாத்துக்கும் வரும்போது தமிழாக்கம் வேணும் அப்படின்னு வரையில அகிலன்ற அந்த கேரக்டர் பேரே வைப்போம்னு சொல்லியிருந்தேன். இன்னொரு காரணம், பாலா சாரோட முதல் சேது படத்துக்கு ஃபஸ்ட்டு வச்சிருந்த தலைப்பு அகிலன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால் அதே தலைப்பை வச்சுருவோமே அப்படின்னு டைரக்டர் கேட்டு அதை செங்கல்பட்டில் ஒருத்தர் அந்த இது தலைப்பை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தாரு. அவர்கிட்ட பேசி அந்த தலைப்பை வாங்கியிருக்கிறோம். நிறைய பேர் கேட்கும்போது இந்த போலீஸ் கேரக்டர் அகிலன்ற பேர் ஒரு ஃபோர்ஸாக இருக்குது அப்படின்றாங்க. இந்த படத்தில் நான் ஹாஸ்பிட்டலில் எப்படின்னா மக்கள்கிட்ட சிரித்து பேசக்கூடிய ஒரு டாக்டர், இதில் டைரக்டர் அதை முழுசு மாற்றி ஒரு சீரியஸான போலீஸு
ஆஃபீஸாக அதில் வச்சுருப்பார். ஒரு சப் இன்ஸ்பெக்டராக வரேன். இதில் 13 காமெடியன்ஸ், அதனால் படத்தில் ஒரு 50% காமெடி இருக்கும். இதில் நல்ல ஒரு கேரக்டர் ரோல் பண்ணணும் அப்படின்னு வரையில் எங்களோட முதல் சாய்ஸ் இருந்தது ராஜ் கபூர் சார் தான். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ராஜ் கபூர் சார் ஒரு மீசியோட அடாவடியாக தான் பார்த்துக்கிட்டே இருப்போம் படத்தில். இந்த படத்தில் அவருக்கு மீசியை எடுத்துகிட்டு ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ரொம்ப ஒரு அழுத்தமான கேரக்டராக இருக்கும், மக்கள்கிட்ட ஈஸியாக ரீச் ஆகும். அதனால் அவர் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலம். அடுத்து சம்பத் ராம் சார் இந்த படத்தில் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக வந்திருக்காரு. அவர் நிறைய படத்தில் பார்த்துருப்போம், ஒரு முன்னணி வில்லனாக வந்துக்கிட்டு இருக்காரு. இந்த படத்தில் நல்லா பண்ணியிருக்காரு கேரக்டர். அப்போ இந்த படத்தில் நான் மட்டும் புதுசு, ஹீரோயின் 2-3 தமிழ் படம் பண்ணியிருக்கிறாங்க, ஆனால் மக்களுக்கு அதிகம் அறிமுகம் இல்லை. வித்யான்னு சொல்லி இன்னொரு பொண்ணு லீமான்னு ஒரு பொண்ணு நர்த்தகின்ற படத்தில் பண்ணியிருக்கு. அந்த பொண்ணு இதுலேயும் வந்து ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்கு. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி வீட்டை விட்டு கிளம்பி வந்துடுவாங்க. அதனால் காலேஜ் பசங்களுக்கு அந்த மாதிரி போனால் நிறைய ப்ராப்ளங்கள் வரும் அப்படின்னு காமிக்கிற மாதிரி அன்றாட நம்ம பேப்பரில் பார்ப்போம் கடத்தல் சம்பவத்தை, அதை மையமாக வச்சு இது பண்ணியிருக்கிறாங்க. அதனால் இந்த படம் வந்து வெகுவாக ஒரு எல்லா மக்களையும் கவரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குது. நல்ல கிறிஸ்பாக இருக்குது, வேகமாக இருக்குது. ஒரு 2 மணி நேரத்தில் படம் முடியுது. இன்டர்வியூக்கு பிறகு இந்த ஒரு சஸ்பென்ஸ் உடையுது. அதுக்கு பிறகு படம் ரொம்ப விறுவிறுப்பாக போகுது. அதுக்குள்ளே RR கணேஷ் சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. நிச்சயம் நான் இந்த படத்தை ஒரு 7-8 தடவை இப்போ நானே பார்த்துட்டேன். ப்ரிவியூ அதுன்னு வரிசை எல்லாருக்கும் போட்டு காமிக்கல, ஆனால் இப்போ வரைக்கும் போர் அடிக்கலை. அதனால் அதுவே ஒரு தயாரிப்பாளருக்கு, ஒரு நடிகருக்கு அவரோட படமே திரும்ப திரும்ப பார்க்கல, போர் அடிக்கலனால அது வெற்றி அமையும் அப்படின்னு சீனியர் நடிகர்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி இது அமையணும். நான் டாக்டர் நிறைய பேர் கேட்டாங்க, நிறைய பேப்பர்லாம் வந்தது, நெட்லாம் கேட்டாங்க, டாக்டர் எதுக்கு இந்த வேலைன்னு கூட கேட்டாங்க. இந்த ராஜசேகர் சாருக்கு பிறகு ஒரு ரியல் டாக்டர் படத்துக்கு வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. நிறைய பேர் டாக்டராக வந்திருக்கிறாங்க. எல்லாமே ஆல்டர்னேட்டிவ் மெடிசன், அலோபதியை தவிர்த்து மற்ற டாக்டர்கள் தான் அதில் இருந்திருக்காங்க போல. அப்போ அது மாதிரி கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், நான் டாக்டரும் மனுஷன் மாதிரி தானே, அதனால் முழுசும் ஒரு கோயிலுக்கு நேர்ந்து விட்ட மாடு மாதிரி இல்லாமல் எனக்குன்னு சில உணவு இருக்கும், எனக்கு ரெக்ரியேஷன் இருக்கும். அந்த மாதிரி நினச்சி நான் படம் பண்ணியிருக்கிறேன். பணம் பண்ணுறதுக்காக இது பண்ணலை, ஏதோ ஒரு பொழுதுபோக்காக பண்ணியிருக்கிறேன். இந்த படம் நல்லாவும் இருக்குது, இது மனசுக்கு நல்லாவும் இருந்துச்சு. இல்லாட்டி மோனோட்டானஸாக பேஷண்ட்டே பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு இது ஒரு சின்ன ஒரு மாற்று. 10 நாள் தான் என்னுடைய பார்ட்டே இருந்தது இந்த படத்தில். 40 நாள் எடுத்து முடித்தார் டைரக்டர். 10 நாள் ஒரு டாக்டர் அவர் லைஃப்பில் அவரோட மெடிக்கல் ப்ராக்டிஸை சாக்ரிஃபைஸ் பண்ணுறது எனக்கு ஒரு பெரிய தவறாக தெரியல. ஏன்னா மக்கள்கிட்ட அந்த உறுதி இருந்துக்கிட்டே இருக்குது. டாக்டர்னால் அவர் சீரியஸாக பேஷண்ட்டே பார்த்துக்கிட்டே இருக்கணுன்ற மாதிரி நான் டாக்டருக்கும் தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். நான் இந்த படத்தில் பெரிய பில்டப்லாம் கிடையாது. பார்த்திபன் சார் கூட இசை வெளியில் சொல்லும்போது சொன்னாங்க, நம்ம விஜய் சார் மாதிரி, சூர்யா சார் மாதிரி ஒரு 6 பேக்கோட உள்ள ஹீரோ இல்லை, சிங்கிள் பேக்கோட வந்திருக்க ஒரு யதார்த்தமான நம்ம அன்றாடம் பார்க்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி இருக்கார் டாக்டர் அப்படின்னு சொன்னார். அதில் பேர் சொல்லும் போதே மாற்றி பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன் வேற சொல்லிட்டார். அதனால் திரும்ப மைக் எடுத்துட்டு சொன்னார், இவர் பவர் ஸ்டார் இல்லை பவர்ஃபுல் ஸ்டார் அப்படின்ற மாதிரி எடுத்து மாற்றி சொன்னார். மீண்டும் ஒரு முறை எனக்கு இன்னைக்கு வந்து உங்கள்கிட்ட கலந்து இந்த படத்தை பற்றி எடுத்து பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காக உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்கிறேன். ஆமாம், ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் நீப்பா எல்லாருக்கும் தெரியும். காவலன் படத்தில் வடிவேல் சாரை பாடுபடுத்திக்கிட்டு இருப்பாங்க. இந்த படத்தில் அவங்க ஒரு போலீஸ் கேரக்டர், ஃபைட்லாம் வேறு பண்ணுறாங்க, பறந்து வேறு சண்டை போடுறாங்க. அதனால் படத்தில் ஒரு ஃபைட் மாஸ்டர் ஃபயர் கார்த்திக்னு பண்ணியிருக்காரு. அதனால் நான் ஒரு அமைதியான ஒரு டாக்டர், இந்த படத்தில் ஒரு 5-6 பேர் அடிக்கிற மாதிரிலாம் வருது, எனக்கு நம்ப முடியாத மாதிரி இருந்துச்சு. அதனால் ஃபைட்டும் நல்லா இருக்குது இந்த படத்தில். அப்போ வந்து சிலர் வந்து பாடலுக்காக படத்தை பார்ப்பாங்க, அப்படி பார்த்தா 5 பாட்டு இருக்குது. டான்ஸுக்காக பார்த்தாங்கன்னா அதுக்கு இருக்குது. மீசையோட எல்லாமே பார்த்தது. இந்த படத்தில் மீசை இல்லாமல் இருந்தார். இப்போ இந்த லாங் கேப்பில் பழையபடி மீசையோட வந்துட்டார். ஹீரோ நான் தான் மீசை எடுத்துட்டு இங்கே வந்திருக்கிறேன். கணேஷ் ராகவேந்திரன் சார் மீசை இல்லாமல் இருந்தார் நான் படத்துக்கு புக் பண்ணும்போது. இப்போ கணேஷ் விருமாண்டி மாதிரி பண்ணிக்கு வந்திருக்காரு. அதே மாதிரி இன்னொரு படத்தில் ஏதாச்சும் இல்லைன்னு அவர் போல இருக்கார். இல்லை, நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அது நாங்கள் பாசமாக சொல்கிற ஸ்டெல்லா டீச்சர் தான், வாடிப்பட்டியிலேருந்து ஆடுகளத்தில் தனுஷ் சாருக்கு அம்மான்னு சொல்லி கொண்டு வந்து இன்னைக்கு தமிழ் திரையுலகத்தை நிப்பாட்டிட்டாங்க. அகிலமாக ஒரு படமும் பண்ணியாச்சு. அதனால் இந்த ஸ்பாட்லைன் பேனர் இல்லை, ஸ்பாட்லைட் சினிகிரேஷன் பேனரில் வருஷத்துக்கு ஒரு படம், ஒரு லோ பட்ஜெட் படம், மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு செய்தி அதில் போய் சேரணும். நம்ம 2 ஆக்டர்னால பெரிய ஆட்டம், பெரிய டான்ஸ் அதெல்லாம் தெரியறல. இப்போ பாட்டை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், மாட்டி சாங்கை பார்த்தாலே டைரக்டர் நடக்க வச்சே எடுத்துட்டார். டான்ஸ் மாஸ்டர் அதில் ரொம்ப கிளியராக இருந்தார். அதனால் யாரையும் பயமுறுத்துகிற மாதிரி டான்ஸ் அதில் இல்லை. நல்ல ஒரு சிம்பிளான படம். மக்கள்கிட்ட எங்களுக்காக தயவு செஞ்சு உங்களை 2 கரம் குப்பி வணங்குகிறேன். இந்த இதை வந்து மக்களுக்கு எடுத்து சென்று எங்களை கொஞ்சம் இந்த படத்தை வெற்றி படமாக மாற்றி தருமாறு கேட்டுக்கிட்டு இந்த வாய்ப்பு கொடுத்தது நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி.